Taste the Daily. சிவகங்கையில் அடகுக்கடை சுவரில் துளையிட்டு 300 சவரன் நகைகள் கொள்ளை போன வழக்கு. இரவு பணியில் அலட்சியமாக இருந்த SSI மற்றும் காவலரை ஆயுதப்படைக்கு மாற்றி போலீசார் ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததை ஒப்புக்கொண்ட விடியா அரசு. நாகை அரசு தலைமை மருத்துவமனையை இடமாற்றம் செய்ததற்கு எதிர்ப்பு. 1000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் ஆலோசனை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசித்தார். புதுச்சேரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியான விஷவாயு குடியிருப்பு பகுதிகளில் பரவியதால் பரபரப்பு. ரெட்டியார்பாளையம் முழுவதும் விஷவாயு பரவியதால் உடனடியாக மக்கள் வெளியேற அறிவுறுத்தல். இன்னும் இதே போல் ஒரு வாட்டி நம்ம இந்த தொகுதியிலையும் சரி, பொதுவாக புதுச்சேரியிலையும் சரி, எங்கேயுமே நடக்கக்கூடாது. 3 வருஷமாக நம்ம எம்எல்ஏ இருக்கோம். இதை பற்றி நிறையா மீட்டிங் போட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அது ஸ்லோவாக தான் நடந்திருக்கு. இவ்வளோ உடனே பண்ணியிருந்தால் இந்த உயிர் அசம்பாவிதம் நடந்திருக்காது. மெயினாக ஒரு தப்பு நடக்குது என்னென்னா, ஐஜி ஹாஸ்பிட்டல்லேருந்து கழிவு நேராக கலக்க விட்டுட்டாங்க. அதில் தான் இவ்வளோ இஷ்யூ. அங்கே இருக்கிற கழிவில் ரொம்ப அது நேராக விட்டதுலேருந்து தான் இந்த ஏரியாலாம் இஷ்யூ ஆயிருக்கு. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் 3 பெண்கள் உயிரிழந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தல். அதிகாரிகளை கண்டித்து மக்கள் போராட்டம். கண்டுபிடிப்பாங்களா? வெடி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு உடம்பு சரியில்லை, பிள்ளைங்களாம் நைட்டு பாத்ரூம் போக முடியாது, ஒரு சுடுதண்ணி குடிக்கணும், கேஸ் பற்ற வைக்கணும், எங்க போய் கேட்பாங்க? எம்எல்ஏ ஒரு ஏசியில உட்காருவாரு, நாங்க எங்க போக முடியும்? நாங்க வெளியில இந்த கொசுக்கள்ல இப்ப உட்கார்ந்து இருக்கணும், எங்களுக்கு பாதுகாப்பு. தென்காசி மாவட்ட திமுகவில் உச்சகட்ட கோஷ்டி பூசல். திமுக நகர்மன்ற தலைவர் ஏற்கனவே திறந்து வைத்த எரிவாயு தகன மேடையை மீண்டும் திறந்து வைத்த சொந்த கட்சி கவுன்சிலர்கள். திமுக ஆட்சிக்கு எதிராக 2026 தேர்தலில் தமிழக விவசாயிகள் ஒன்றிணைவார்கள். மோடிக்கு எதிராக விவசாயிகள் வாக்களித்த நிலைமை திமுகவுக்கு ஏற்படும் என PR பாண்டியன் உறுதி. தக்காளி விலை உயர்வை தொடர்ந்து வெங்காயத்தின் விலையும் அதிகரித்து வருவதால் மக்கள் அதிருப்தி. விலைவாசி உயர்வை விடியா அரசு கட்டுப்படுத்த தவறியதாக மக்கள் குற்றச்சாட்டு. மிடில் கிளாஸ் சார், நல்லா ஏழைங்க. நாங்கள் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் வாங்கி சாப்பிட முடியும். இப்போ 50 ரூபாய் சொல்கிறாங்க, ஒன்று 100 ரூபாய் கூட வைக்க வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. எங்களால் முடியாத விஷயம் தானே அல்லாது. பால் உற்பத்தியை பெருக்க 2000 எருமை மாடுகளை தத்தெடுப்பதாக புருடா விடும் ஆவின் நிறுவனம். பால் கொள்முதலை உயர்த்த ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்காமல் எருமை மாடுகளை தத்தெடுப்பதால் என்ன பிரயோஜனம் என விவசாயிகள் கேள்வி. சென்னையில் உள்ள ரேஷன் கடைகளில் இந்த மாதமும் துவரம்பருப்பு வழங்கப்படாததால் மக்கள் ஏமாற்றம். விடியா ஆட்சியில் தினந்தோறும் ரேஷன் கடைக்கு வந்து வெறும் கையுடன் செல்வதாக மக்கள் குமுறல். எதுவுமே கிடைக்கும். போன மாதம் இல்லை, அதுக்கு முன்னாலும் மாதம் கிடைக்கல, எப்பயுமே கிடைக்கல. இது இப்போ போகிறேன், இப்போவும் கிடைக்கல. வந்து பொறுத்தாக்குது, ரொம்ப கஷ்டமாகுது. வேலைக்கு வேறு போகணும், வேலைக்கு போனால் தானே நம்மளுக்கு போய்ப்பு யாருக்கிறா நம்ம. சென்னையின் பல்வேறு இடங்களில் போதிய அளவில் மாநகர பேருந்துகள் இயக்கப்படாததால் மக்கள் அவதி. விடியா ஆட்சியில் பல மணி நேரம் காத்திருந்து பயணிக்க வேண்டியிருப்பதாக பயணிகள் வேதனை. கோயம்பேடு வந்திருக்கேன். வடபழனியில் ஒரு இன்டர்வியூக்காக வந்திருந்தோம். மோர் தென் 1 ஹவராக வெயிட் பண்ணுறோம். எங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கவே இல்லை. இங்கே கேட்கும்போது எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. எங்களுக்கு மோர் தென் 1 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸெலாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். புவனகிரி பகுதியில் இரவு நேரங்களில் ஏற்படும் தொடர் மின்வெட்டால் மக்கள் அவதி. விடியா ஆட்சியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை.
தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 17ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. விடியா அரசு நீர் மேலாண்மையில் கோட்டை விட்டதால் மேட்டூர் அணை வறண்டு குளம் போல் காட்சியளிக்கிறது. காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் 3.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி பாதிப்பு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள். விடியா திமுக அரசு குடிநீரை கூட முறையாக வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு அருகே பழுதாகி நடுவழியில் நின்ற ஓட்டை உடைசல் அரசு பேருந்து. பழுதான தகர டப்பா பேருந்தை வீடியோ எடுத்த பத்திரிகையாளரிடம் வாக்குவாதம் செய்து அடையாள அட்டையை பிடுங்கிக் கொண்டதால் பரபரப்பு. அருகே சொத்தை எழுதித்தர மறுத்த மாமியாரை கூலிப்படை வைத்து மருமகனே கடத்திய கொடூரம். கூலிப்படை கும்பலை கைது செய்த போலீசார் தலைமறைவான மருமகனுக்கு வலைவீச்சு. கோவில்பட்டியில் ஏடிஎம் மையத்தில் எந்திரத்தை கடப்பாறையால் உடைத்து திருட முயற்சி. சிசிடிவி கேமரா பதிவால் போலீசாரிடம் சிக்கிய குற்றவாளி. கடலூர் அருகே நோய் தாக்குதலால் மரவள்ளி கிழங்கு பயிர்களை அழிக்கும் விவசாயி. வேளாண் துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்காமல் அலட்சியம் காட்டியதாக புகார். நத்தம் அருகே கருப்பசாமி, வேட்டை வீரன் கோவில்களில் பரவி எடுப்பு திருவிழா. சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்பு.